Hey everyone, this is Black Shadow. Welcome back on the video. அவ்வளோ மர்மம் நிறைஞ்ச ஒரு இடம் தான் இது, தி டெத் பார்க்கிங். Hey everyone, this is Black Shadow. Welcome back on the video. So recent days தான் subscribers எல்லாருமே இந்த ஸ்பாட்டுக்கு திரும்ப போங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம். இந்த ஸ்பாட்டுக்கு நான் மட்டும்தான் வந்திருக்கேன். விக்ரம்க்கும் மணிக்கும் டோட்டலாகவே இது வந்து ஒரு புது ஸ்பாட் தான். ஸோ அவ்வளோ மர்மம் நிறைஞ்ச ஒரு இடம் தான் இது, தி டெத் பார்க்கிங். பார்க்கிங் சொன்னோடனே கார் உள்ள எடுத்துடலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் வந்தேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வர சுத்தமாக ஏற்ற முடியாது. ஏன்னா நாங்கள் கார் நிறுத்திருக்க அந்த ஃப்ளோர்ல இருந்து நாங்கள் நிற்கிறது வந்து செம்ம ஹைட்டான ஒரு ஸ்பேஸ். நாங்கள் இதுக்கோ ஸ்லாப்லாம் போடுங்க வாடா, ஸ்லாப்லாம் போட்டு ட்ரை பண்ணோம், சின்ன ட்ரை பண்ணோம். கார் ஸ்க்ராட்ச் ஆனதான் மிச்சம். ரொம்ப கஷ்டப்பட்டானுங்க. ஏன்னா கல்லெல்லாம் ரெடி பண்ணி ஸ்லாப் மாதிரி பண்ணி கார் எப்படியா மேலே ஏற்றிடலாம் அப்படின்ட்டு சுத்தமாக உங்களால முடியல. இவங்க பார்த்தாலே தெரியும் சீரியஸ். ஏன்னா அவ்வளோ விறுவிறுக்க நிற்கிறான் விக்ரம். ஸோ விக்ரம பார்த்தாலே மணி பின்னாடி எப்படி இருப்பானு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பயங்கர டயர்ட் ஆயிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, கார் ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் வந்துச்சு. டிரைவர் கார் ஸ்க்ராட்ச் ஆனதான் மிச்சம். டிரைவர் என்ன போறாரு. ஸோ நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே நடந்த அந்த ஸ்டோரியை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா அந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் இருந்தாலும் உங்களுக்கு அகைன் சொல்லிடுறேன். இங்கே வாழ்ந்த ஒரு கப்பிள்ஸ்க்கு ஒரு மன வளர்ச்சி ஏற்பட்ட ஒரு குழந்தை உண்டு. அந்த குழந்தை வந்து லிஃப்ட்டுக்கான விட்ட அந்த ஸ்பேஸில் வந்து தவறி விழுந்து இறந்துருக்கான். அந்த பாப்பா இறந்து ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து காருக்குள்ளே 2 கப்பிள்ஸ் அதே மாதிரி ஒரு 2 பேர் வந்து மர்மமான முறையில் இறந்து இருந்திருக்காங்க நைட் நேரத்தில். ஸோ அவங்களோட ஆவி அந்த ஆத்மா வந்து இங்கே பயங்கர மர்மமான விஷயங்களை ஏற்படுத்தியிருக்குது. ஸோ அதனாலேயே இந்த பார்க்கிங்க்கு எப்படி சொல்கிறது நிறைய அதனால பேரே இந்த பார்க்கிங்க்கு வந்திருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்றதை வீடியோக்குள்ள பார்க்கலாம். இதுதான் அந்த ஸ்பாட்டு. Thousands of pillars in Death Park அப்படின்னு ஒரு படம் எடுக்கலாம் இல்லைடா. அதேமாரி வந்து நீங்கள் யோசிப்பீங்க தெரியும், நம்ம ஆளுங்க எல்லாம் எவ்வளோ நம்ம ஆளுங்க எல்லாமே எவ்வளோ புத்திசாலின்னு தெரியும். ஏன்டா காரே உங்களால் ஏற்ற முடியல, அப்புறம் எப்படி கார் உள்ளே இருந்துச்சு, அப்புறம் எப்படி அதுக்குள்ளே ஒரு பையன் இருந்தான்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்வி கேட்பீங்க. அந்த பக்கம் என்ட்ரன்ஸ் இருக்குது, பட் ஆனால் அந்த பக்கம் ஃபுல்லாக செடி வளர்ந்துச்சு. அந்த பக்கமே இவங்க ட்ரை பண்ணிட்டானுங்க. ஏன்னா பார்க்கிங் ஏரியா வழியாகவே ஏற்றிடல அப்படின்னு சுத்தவும் முடியல. அதாவது நாங்கள் பேக் சைடு வந்திருக்கோம். ஒன்றும் விளங்கலை. எல்லாரும் நிசப்தமாக இருக்கீங்க, சைலண்டாக இருக்கீங்கள. வைபுக்குள்ளே போகிறீங்களா? ஒவ்வொரு விஷயமே ரொம்ப மோசமாக இருந்தது. ஏன் என்னாச்சு? இது உள்ளே போனால் வந்து ஒரு இரும்பு வீல் மாதிரி இருக்கும்டா. அந்த இரும்பு வீல் சுத்துச்சு அன்னைக்கு. ஆமாம், காற்றுல நம்ம ஏதாச்சும் ஆடுறது சவுண்ட் இருக்குது, அது வேற. அதெல்லாம் அன்னைக்கு அதுவும் அன்னைக்கு நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் கூட வந்திருந்தாங்க, அவங்கள மறந்துட்டாங்க. மணி நீ சொல்கிறதுக்கு வந்து நாட்டு நிற்கலாம், அதெல்லாம் சும்மா அடுத்து நாட்டு நிற்கும். வீடியோ பார்த்து இதுக்காக எனக்கு எல்லாம் நடந்துருக்காங்க. எப்பவுமே எனக்கு தான் நடக்கும். லைட் அடி, டார்ச் அடி. இதெல்லாம் இது அதுவா? எதுரா? அது தேங்காய் வரைக்கிறாங்க. கட்டிங் மிஷின் மாதிரி இருக்கு, அதுவா? அப்படி தானே இருக்கு பார்க்கறதுக்கு. லைட்டாக கட்டிங் மிஷின் எங்கே போகிறீங்க இப்போ? இதுக்கு
கத்துறா டமால் டமால் போடுறா. மணி என்னடா சத்தம் கேட்டுச்சு போ. என்னடா சவுண்டு? ஏதோ யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. டேய் அதெல்லாம் ஒன்றும் கேட்கலடா வாடா. ஏதோ பூனை சத்தம் மாதிரி ஏதோ சம்திங் அந்த மாதிரி கேட்டுச்சு. இங்க பூனை வரப்போகுது. டேய் பாத்தியா இப்போ கேக்குதா? சத்தியமாக கேட்டுச்சு மச்சான். எந்த சைடுடா கேட்டுச்சு? எந்த பக்கம்? போ போ போ. என்ன போ சொல்கிற மாதிரி? சரி 3 பேருமே போவோம். சத்தியமாக கேட்டுச்சு மச்சான், சத்தியமாக கேட்டுச்சு. பார் 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 பூனை தான் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன்டா. பூனைக்குட்டி ஏதாவது வந்தால் கூட கத்தும் தம்பி. ஆனால் ஆக்சுவலி வந்து பூனையும் வந்து மனுஷன் மாதிரி தான் அழுவோம். அதான் சொன்னாங்க. ஏன்னா ஒரு மாதிரி இருக்கு, லைட்டாக வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. அதான் லைட்டாக வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. பயமாக தான் இருக்கு. பான்பார் இருக்கிற மாதிரி இருக்கு. வெப்பம் இந்த வீடு சொன்னீங்க ஏதோ அந்த இந்த மாதிரி வீடு தான் சொன்னீங்க. என்ன சொல்லுங்க? ஏதோ டம் டிம்மிச்சு. போடா 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 மச்சான் மச்சான் மச்சான். ஃப்ரெண்டு போ ஃப்ரெண்டு போ ஃப்ரெண்டு போ ஃப்ரெண்டில் தான் சவுண்ட் கிடுச்சு. ஃப்ரெண்டில் தான் சவுண்ட் கிடுச்சு. இதானே திரும்பு? ஏதாவது இருக்கா? யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? இல்ல யாரா அது? போடா போடா விக்ரம் போடா. இதுதான் அந்த லிஃப்ட் இடமா விக்ரம்? அந்த பையன் தவறி விழுந்த இடம் அதுதான். பாத்துரா ஆனா இங்க ஆடுது பாருங்க, இதெல்லாம் கம்பி. லைட் அடி, எனக்கு கேமரா இருக்குது. பாத்துறா 2 பேரும் நிற்கிறேன். மேலே சீலிங் நல்லா இருக்கு. மொபைல்ரா உள்ள நிற்காதீங்க, மூணாயிரம் விக்ரம். எனக்கு என்ன ஆனாலும் இங்கே என்ன இருக்குன்றதை கண்டுபிடிக்காமல் போகக்கூடாது. நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்குன்னு ஒட்டிட்டு போயிட்டீங்களா? எதாவது பண்ணீங்களா லாஸ்ட்டாக ஏதாவது? திங்ஸ்லாம் எதுவும் விடலடா. ஆனால் இங்கே நடந்த ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப மோசமாக சவுண்டு. அந்த பார்க்கிங் நிற்கும் போது இதுக்கு மேலே எங்களுக்கு நாங்கள் ஒரு ரூம் பார்த்தோம்.
ஸ்டார்டிங் ஏதோ காமெடியாக போகிற மாதிரி இருந்தது. கோயிங் டு சீரியஸாக பார்க்கிங் மட்டுமே அப்படி உலுக்கி எடுக்குமே நம்ம பிளாக் பண்ணுவோம். வார்த்தைலாம் என்னென்னு கண்டுபிடிப்படுத்துறது ஜீவிதா. உலுக்கி எடுக்கும், உதிரி எடுக்கும். ஏதோ தொங்குது நினைச்சு பார்த்தேன். பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது. இதோ அந்த இது பழைய காலத்தில் வந்து தலையை வெட்டுவாங்க தெரியுமா, பலி கொடுப்பாங்க, அந்த மாதிரி. ரொம்ப வருஷம்லாம் ஆகலை மச்சான். ஆமாம் ஃபுல்லாக முடிச்சிருச்சா, அது போயிடல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடம் தானே எதாவது அசைஞ்சதுன்னு சொன்னேன். அதுதானே அசைஞ்சதுன்னு சொன்னேன். எனக்கு குழந்தை சத்தம் இங்கே கேட்டது தான் கஷ்டமாக இருக்குது. ஏய் ஏய் கார் சவுண்ட்ரா, கார் சவுண்ட்ரா. ஏய் மச்சான் மச்சான் போய் பார்க்கலாம், என்ன இளவுன்னு தெரியல. போ 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 போ. குரல் விடுறா, நான் குரல் விடுறா, குரல் நான் இது 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 உள்ள கேப்சர் கார் ஆஃப் பண்ணு, கார் ஆஃப் பண்ணு. காரை யாராவது ஃபோர்ஸாக ட்ரீட் பண்ணால் அது கால் அலாமல் இருக்குது. யாராவது திருட ட்ரை பண்ணுவாங்கன்ற சேஃப்டிக்கு போட்டு வச்சுருக்கிறது அந்த அலாமு. தெரியலையே, தெரியலடா என்னாச்சுடா? இப்போ எதுக்கு அலாரம் ஆச்சுது? அது யாராவது இப்போ போட்டு ஹெவியாக அது எனக்கு தெரியும்டா. அது எட்டி வயசாலோ இல்லாட்டி ஏதோ ஹார்ம்ஃபுல்லாக எதாவது பண்ணால் தான் வரும். ஆனால் யாரும் இருக்க மாதிரி தெரியல விக்ரம். ஒன்ஸ் பின்னாடிலாம் போய் பாரு. எல்லா இடத்துலையுமே பாடுறா சுற்றி. ஏதோ கிளம்புங்கடான்னு சொல்கிற மாதிரியே இருக்குதுடா. லாக் பண்ணிட்டேன். இப்போ இப்பயே நான் ரொம்ப ஹார்ட். இப்படி வா இப்படி வா இப்படி வா, திரும்ப இப்படியே சுற்றி வா. அந்த பட்டன் எதனா அமைக்கிட்டியா? பட்டன் எல்லாம் அமுக்கலடா. அதுக்கு அந்த அலாரம் சொன்னேன், லாக் பண்ணுறது ஓப்பன் பண்ணுறது மட்டும் தான் இருக்கு. ஸோ யாரும் வந்து ட்ரை பண்ணிருந்தாங்க தெரிஞ்சு. வாய்ப்பே இல்லை. ஏய் அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைடா. அட்லீஸ்ட் பாசிங்காவது ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் கூட ஒரு 2 மினிட்ஸாவது ஆகும்டா. சிவாங்க முன்னாடி போ. காணும் முன்னாடி போ, முன்னாடி போ, முன்னாடி போ, முன்னாடி போடா. என்ன முன்னாடி போக சொல்ற? சரி வா 3 பேர் போகலாம். போ 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 போ, ஸ்பீடாக போய் பாருங்க. எங்கடா? இங்கே பார்த்துட்டா, இந்த இடத்துல பார்த்துட்டா, இந்த இடத்துல பார்த்துட்டா. அந்த பார்க்கிங் போன இந்த பார்க்கிங் ஏதோ சரியில்லை. சிவா ஒரு மாதிரியாகவே ஃபீல் ஆகிட்டு இருக்கு. வாங்க. ஆனால் அந்த பார்க்கிங்க்கு போகலான்றப்போ தான் நம்மளுக்கு நிறைய சிம்டம்ஸ் காட்டுதுடா மச்சான். இதை போக விடாமல் லாக் பண்ணி வைக்கிற மாதிரி நான் தான். பில்லர் பார்த்தாலே பில்லர் பின்னாடி வைக்காமலே எந்த பில்லர் பார்த்தாலும் இந்த டைம் யாரும் சொல்லுவாங்க, எவ்வளோ தூரம் உள்ளே வந்தோம் பார்த்துருக்கீங்க. ஆளுங்களா அந்த நாட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கோம். சும்மா வந்து நின்று விளையாட்டுருப்பாங்க சொல்லு.
இந்த சைக்கோ அந்த மாதிரி அவனுங்களானா தான் மறைஞ்சுன்னு சுற்றுவானுங்க பின்னாடியே. சைக்கோடைய இன்னும் பண்ணாத காரணமே அதுதான். ரொம்ப மோசமான ஒன்று. அட்டை பார்த்தாலே அட்டாக் தான் பண்ணுவாங்க. டேய் நாங்கள் ஃபீல் பண்ணமேடா. நானும் நசியும் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு இவ்வளோ ஜீவி நானும் ஒரு வாட்டி போனோம். ஆனால் இந்த வீடு எனக்கு அவ்வளோ இதுவாக சுற்றுச்சு. நான் கூட வீடியோவில் பார்த்தேன் மச்சான், செம ஸ்பீடாக சுற்றுச்சு. இப்போதான் இந்த இடத்துக்கே வரும். போன வாட்டி எங்கே உருவத்தை பார்த்தேன்னு சொன்னீங்க? எங்கே? எதுவும் இல்லை போ. நடத்த விட்டு போனால் போதும், சீக்கிரம் பண்ணுங்க. மச்சான் உனக்கு புரியுதா? இப்படி இல்லை, இப்படி இருக்கு. இது இல்லை பிரத்து, இதுதான் பிரத்து. போகிறது இல்லை மச்சான், அப்படியே ரிவர்ஸ் எடுத்து இப்படி போய்க்கலாம்டா. புரியுது? டேய் இப்படி ஒரு கார் நிற்குதா, அப்படியே லைட்டாக வாங்கி அப்படி போக வேண்டியதுன்றா காரு. கச்சிச்சா சரி போ. பில்டிங்கே சரியா கட்டல போலியடா. ஒழுங்கு தலையில் ஒரு மாதிரி இப்படி நிற்குதுல்ல. இந்த இவனுக்கு இந்த பில்டிங்கே சரியாகவே கட்டலடா மச்சான். பேக்கில் ஏதோ சர்க்குன்னு இப்படி இழுத்து விட மாதிரி சவுண்டு போயிடுச்சு. சரால் சறுக்கி இப்படி ஓடுற மாதிரி ஏதோ சவுண்ட் போயிடுச்சு. அது போ போ. Hey. மச்சான் சத்தியமாக சொல்கிறேன், அந்த சைடில் இருந்தால் கண்டிப்பாக கேடுச்சு. டேய் அந்த சைட்லேருந்து தான் கேடுச்சு. மச்சான் 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 கிளம்பிடலாண்டா கிளம்பிடலாண்டா மச்சான் மச்சான். டி அடிவெல்லாம் ஒரு மாதிரி ஆகுதுடா. சரி கார்கிட்டயா போடா போ. என்ன பண்ண போறீங்க இப்போ? டேய் எங்கடா போற? என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் நான் மச்சான். போடா போடா போடா. ஆனால் 3 பேர் மட்டும் ஓடிடாதீங்க, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஆனால்
பக்காவாக கேட்டுச்சு மச்சான் ஆரன் சவுண்டு. என்னாச்சு எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் ஜிவி. வாஜிவி என்னதான் இருக்குன்னு பார்த்துட்டு போய் என்னதுடா மச்சான் ஏதோ இருக்குடா சத்தியமா மச்சான் சத்தியமா ஏதோ பார்த்தேன்டா நானு. ஃபுல்லா அப்படியே கேமரா எடுக்காது அப்படியே போ பயமா இருக்குடா. ஃபுல்லா சுத்தி வர இல்ல ஒண்ணுமே இல்லடா. நானே பார்த்துதான் இருக்கேன் யாருமே இல்ல. சாவி குடுறா. சத்தியமா இந்த இடத்துல ஏதோ கிளியரா உட்காந்து மச்சான். பொறுமையா பண்ணு பொறுமையா. என்னாச்சு? என்னடா பொறுமையா இங்கே தானே பார்த்தேன். என்னடா கதை சாட்சி பார்க்கல நீங்க? விட்ட டோர் அது. நீ சொல்லணும் நானே நம்பிருக்கேன். சரி இப்போ என்னடா கிளம்பலாமாடா? இதுதான்டா நீங்கள் பண்ணுறது எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஒரு விஷயத்த தெளிவாக பார்த்துட்டோம் அப்படின்ற அப்புறமும் நீங்கள் அதை விட்டே கொடுக்க மாட்டேங்கிறா மச்சான். நம்மளோட தீம் பார்த்தோன்னா வர்றது தேர்றது கடைசியில் ரிச்சுவல் முடிச்சுட்டு தான் போகணும். ஓகேவா? போன வீடியோ நம்ம அவ்வளோ நடக்கும்போதே பண்ணிட்டோம். உள்ளே போகலாம். என்னது கோஸ்ட் எங்கே இருந்துச்சு அங்கே தான் பண்ணணும். நமக்கு ஒன்றும் இல்லை, கற்பூரம் எதுவுமே இல்லை. அதனால காருக்கு ஒன்றும் ஃபயர் ஆகப்படுது எதுவுமே இல்லை. ஓகேவா? ஒரே ஒரு கேண்டில் பார்த்து இங்கே நம்ம உள்ளே போய் உட்காந்து நம்ம ரிச்சுவல் பண்ணி பார்த்துடலாம். ரிச்சுவல் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. அப்படின்லாம் காரில் ஏறே தேவையில்லை. ஓகேவா? நீ அவ சொன்ன மாதிரி அப்படியே கூட பண்ணிடலாம்டா. இல்லை உள்ளே பண்ணுறோம். எனக்கு என்ன உள்ளே இப்போ பார்த்துட்டோம்னு கிளியர் ஆகிடும். அப்படி ஏதாவது உள்ளே ஏதாவது சிந்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஏறே தேவையில்ல. காரில் இங்கேயே இருந்துட்டு உட்காந்துட்டு விடிஞ்ச வரைக்கும் போகலாம். இப்போ பார்த்தாது. சரியா? சரி ஓகேடா. இது வேணா ஓகே. சப்போஸ் இருந்ததுன்னா சத்தியமாக காரில் ஏற மாட்டோம். நான் இருக்கேன் நான் உங்க கூட இருக்கேன். நீ இருந்தாலும் சரி நான் இங்கே தான் இருப்பேன். நான் ஏற மாட்டேன் காரில். நான் சொல்லிட்டேன். நீ எனக்கு ஓலா புக் பண்ணி விட, நான் எங்கன்னா நான் போய்க்கிறேன். சரி என்னன்றதை ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணா. வாங்க. ராஜீவிதா பார்த்துடலாம் என்னதான் இருக்குன்னு. போலான்றியா? என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாம். காரில் ஏற தானே போகிற ஜீவி. சரி வாடா நம்மளுக்கு உள்ள எதுக்கு தேவையில்லாம ஆக்குவாங்க. ஏன்னா நீங்கள் உங்களை வீட்டில் விட்டுட்டு நான் தான் தனியாக போகணும். 30 கிலோமீட்டர் கூப்பிட்டு போய் கார் எடுத்துகிட்டு போய் அன்னைட்டு விடணும். சத்தியமாக என்னால் முடியாது தனியாக. நான் கூட வரேன்டா. இந்த வாட்டி நான் கூட வரேன்டா. உட்காரேன். வரும்போது எப்படி உட்காந்துருந்தோமோ அதே மாதிரி உட்காருங்க. கார் ஆன் பண்ணு. ஏண்டா வந்து போகிறா லைட் இது பண்ணிக்கும். அங்கே போய் வெயிட் பண்ணு.
இது யூஸ் பண்ண முடியாது. கட் பண்ணி எப்பா உன்னை கையெடுத்து கும்பிடுற, கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்து பண்ண. நீ காருக்குள்ள வந்து வெளியே பயமா இருக்கு, வெளியே பார்க்கறதுக்கு சுற்றி பார்க்கணும் பண்ணி தோணும். என்னாச்சு? டேய் அது கேமரா இது பண்ணிக்கடா. ஆஃப் பண்ணிவிடு. அங்கே வச்சிரு, பேனல் மட்டும் வச்சிரு, லைட் பேனல் மட்டும். என்ன பண்ண போறீங்க? சீக்கிரம் பண்ணுங்க தயவு செஞ்சு. லைட்டாக வச்சுட்டு மேக் பண்ணிடு. பேக் வச்சு வச்சிரு, இதாக வச்சு. டி வெளியே யாரோ தட்டின மாதிரி இருந்துச்சா? வெளியே யாரோ தட்டின மாதிரி இருந்துச்சா? ரிச்சுவல் பண்ணல விக்ரம். விக்ரம் ரிச்சுவல் முடிக்கிற வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க. கடகன் ரிச்சுவல் முடிச்சு ஃபர்ஸ்ட் கிளம்பி வந்தீங்க. வெளியே மட்டும் ஒரு தட்டு பார்த்து வந்துடுவா. எனக்கு கல் இல்லை. தனியாக போகாதடா. எங்க இங்கே தட்டுற மாதிரி இருந்துச்சு. இங்கே எதுவும் டமால் இதை தட்டுற மாதிரி இருந்துச்சு. இரு நானும் வரேன். ரெண்டு பேரும் போய் நான் கார்ல தனியா உட்கார மாட்டேன். நீரா என்ன பாத்துட்டியா? எனக்கு வெளியே பார்த்துட்டே இருக்கும் போல இருக்கு, பயமாவே இருக்கு. எதுக்குடா ஏத்ரா கண்ணாடிலாம் இறக்காதடா. ஏத்ரா சவுண்டே ஒரு மாதிரி. என்னடா சவுண்ட் இது? தெரியல. இது பாரு, அங்க பாரு. நான் பாரு எடுத்து. போதும்டா அப்பா. அது ஒருத்தர் அங்க பண்றது அப்பா. சரி நீ ஸ்டக்கன் ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்றா. गाइस நம்ம இந்த தடவை என்ன ரிச்சுவல் பண்ண போறோம்னா, சப்ஸ்கிரைபர் நிறைய டைம் கேட்டிருந்தாங்க, நம்ம லைவ் போகும்போது கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த என்ன அதுன்னு சொல்லிட்டு ரிச்சுவலிங் போடுறேன். நெக்ரோஃபோனிக் தண்டது. நெக்ரோஃபோனிக் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அது மூலமா நம்ம கம்யூனிகேட் பண்ணா கோஸ்ட் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும்னு சொல்லிருக்காங்க. ஆமா, அந்த நெக்ரோஃபோனிக் ஆப் மூலமா அந்த கோஸ்ட் நமக்கு திரும்ப ரிப்ளை பண்ணும் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இத்தனை கோஸ்ட் vlogல ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரிச்சுவல் ட்ரை பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம கரெக்டா என் சீட்ல தான் பார்த்தேன். அந்த இடத்துலயே வந்து காருக்குள்ள உட்காந்துட்டு இப்போ வெளியே பார்க்கிறதுக்கு உள்ள பயமா இருக்கு. ஆமா, எப்படி எடுத்து vlog பண்ணிட்டு வந்தனே தெரியல. சீரியஸா அப்படி இருக்கு. ஒண்ணுமே இல்ல, சும்மா ஃபுல்லா இருட்டா இருக்கு. ஆப் எடு சீக்கிரம். இங்க உட்காரத்துக்கும் எனக்கு மனசே இல்லை. கிளம்பலான்ட்டு தான் ஐடியாவே சொல்ல. டவுன்லோட் பண்ணிட்டலடா. இருக்கு உள்ள போய் பாரு. இல்ல டைப் பண்ண ஆப் மைக்ரோஃபோன் போடு. வந்துருச்சு பாரு. எங்க செகண்ட் ஒன் செட்டிங்ஸ் மாதிரி இருக்கும். गाइस இதுதான் அந்த ஆப். ஒரு ஸ்டார்ட் கொடுத்து நம்ம பேசணும்னா கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அது என்னங்க சைடுல இது அந்த எக்கோ ரிவர்ப் அவங்க சில இடத்துல நம்ம ரொம்ப ரூம்குள்ள இருந்தோம்னா அவுட்டோர்ல இருந்தா எக்கோ கொடுத்துக்கலாம். இதுல இருந்தா அப்படி அந்த மாதிரி நம்ம ரூம்க்கு ஏற்ற மாதிரி. நம்ம ஆக்சுவலா உள்ள இருக்கோம், அதனால இது கொடுத்துக்கலாம். பேச ரெடியா இருக்கீங்களா? நீ ஜீவி நீ தான் பேசணும். கொடுக்குறேன். நல்லா வந்து உன்னிப்பாக கவனிங்க. மோஸ்ட்லி ரிப்ளை வந்து இங்கிலீஷில் கூட வரலாம், இல்லாட்டி எப்படி வேணால் வரலாம். நல்லா கவனிச்சாதான் நாங்கள் எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன கேட்குதோ அதெல்லாம் நான் வந்து கீழே போடுறேன். ஒரு வேர்ட்ஸ் அவங்களுக்கு போடுறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்க ஒரு மன வளர்ச்சி உள்ள குழந்தை வந்து இங்க இறந்ததா சொல்றாங்க. அந்த குழந்தை இங்க இன்னுமே சுத்திட்டு இருக்கா. பேக் தான் கேக்குது. அவங்க சிங்கிள் வேர்டா யூஸ் பண்றாங்க. ஏய் அந்த பேக்கா பின்னாடி நான் தானே தனியா இருக்கேன். நெக்ஸ்ட் கேள்வி கேளுங்க. பேசுங்க. நெக்ஸ்ட் கேள்வி இது பண்ண அவங்க சைலண்ட் ஆயிட்டாங்களே. கேளு. திடீர்னு சைலண்ட் ஆயிட்டாங்க. கேளு. 2 நாள் கழிச்சு இங்க வந்து கார்ல வந்து 2 பேர் இறந்து மர்மமான முறையில் இறந்துருக்கான்னு சொன்னாங்க. நீங்க இறந்த பிறகு 2 நாள் ஆமா 2 நாள் கழிச்சு இறந்ததா.
அவங்களோட ஆத்மாவும் இன்னும் இங்கே சுற்றிட்டு இருக்கா. ஏன்னா இன்னைக்கு எங்கள் காரை சுற்றி நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டுச்சு. அவங்களோட ஆவி தான் இங்கே அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் கொடுத்துருக்கா. எஸ்ன்றாங்க. புரியல. வேற ஒழுங்கா புரியுற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. எஸ் எஸ்ன்னு சொல்றாங்க. வெயிட் எஸ். எஸ் தாண்டா சொல்லுது. குழந்தை வயசு கிளியரா கேடுச்சு. வெயிட்னு சொல்றாங்க, எஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ நாங்கள் இங்கேருந்து போன பிறகு எங்களுக்கு எதாவது பிரச்சனை வருமா? ஏன்னா நாங்கள் காருக்குள்ளே தான் ஒரு உருவம் பார்த்தோம். அது நீங்கள் தான் நினைக்கிறேன் கன்ஃபார்மாக. கார் ஃபுல்லாக லாக்கில் இருந்துச்சு. பட் ஆனால் நாங்கள் அங்கே இருக்கும்போது, ரொம்ப லாங் இருக்கும்போது அங்கே வந்து ஒரு ஆரன் சவுண்ட் கேட்டுச்சு. அது கார் கீ உள்ள எல்லாருக்குமே தெரியும். கார் கீ வந்து இருக்கும்போது யாராலும் பண்ண முடியாது. அதனால நாங்கள் ஓடி வந்து பார்த்தோம். ஆனால் இங்கே உள்ள கண்டிப்பாக ஒரு உருவம் தெரிஞ்சு திடீர்னு மறைஞ்சிருச்சு. அது இது அதான் கேட்குறேன். ஆமாம். அப்போ இங்கேருந்து போன பிறகு ஏதாவது எங்களுக்கு பிரச்சனை வருமா? தயவு செஞ்சு நோன்னு சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்டோர் நோ நோ சொல்கிற மாதிரில லாஸ்ட் சொன்னது அப்படிதான் இருந்தது. எனக்கு ஃப்ரெண்ட்ல பேசுனது புரியல. லாஸ்ட்லனா அதுக்கு முன்னாடி எதுவும் முடியாது. இல்லை எங்களுக்கு புரியல. கொஞ்சம் உங்களால எங்களுக்கு தொந்தரவு இதுக்கப்புறம் வராதுல்ல? கோமா பேச மாதிரி. பேக்னு சொல்கிறாங்கடா. பேக்னு வருது எனக்கு. கிளம்பிடலாமா? கிளம்பில தான் பார்க்குறேன். ஏதாவது சொல்லணுமா? வேற யாருக்கும் ஏதாவது கேட்கணுமா? இல்லை எனக்கு எதுவும் இல்லை. கிளம்பிடலாம். நோன்னு சொல்லிட்டாங்க. பேக் சொல்லிட்டாங்க. பேக் மீன்ஸ் நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க. கிளம்புங்கன்ற மாதிரி தான் எனக்கு கேட்குது. ஏன்னா நம்ம அங்கே போகும்போதுலேருந்து கார் தான் மெயினாக நம்மளுக்கு இதுவாகிட்டு இருந்தா. அதுலேருந்து கிளம்புங்கன்ற மாதிரி தான் இருக்குது. கிளம்பலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறோம். கிளம்பலாம். ஃபோன் எல்லாத்தையும் இதில் கொடுங்க. நீ எதுக்கோ கேப்சர் பண்ணிட்டேவா வீடியோ? இது பண்ண வீடியோ ஆன் பண்ணு. போகிற ஃப்ரெண்ட் சைடில் ஆன் பண்ணலாமா? ஃப்ரெண்ட் சைடில் போட்டு ஆன் பண்ணு. வெளில வேணா ஓப்பன் பண்ணிக்கோடா. வெளில தெரியுமா அப்போ வீடியோ? ஓகே தான். கார் ஃப்ரண்ட். ஒரு நிமிஷம் அந்த இது கொடு. இன்னொரு இதில் நம்ம இது உள்ளே போடுறோம். இது போகிற வரைக்கும் நான் உள்ளே இருக்கிறத கேப்சர் பண்ணுறதுக்கு உள்ளே தேவைப்படும். ஃபோன் தான் உள்ளே இருக்கிறது. கேமரா ஆன் பண்ணிடுறா. அனி செல்ஃபி போட்டு கொஞ்சம் பேஸ்ட்டு அப்படியே போயிடலாம். வண்டியோட அப்படியே நம்ம பேஸ்ட்டே நான் ஸ்பாட்டில் வந்து கிளம்பிட்டோம். அந்த நெக்ரோஃபோனை கேப்சருமே வந்துருக்கலாம் போல. இதுதான்டா எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது. போதும்டா செடி ஏற்றிட்டேன். பரவாயில்ல. போடா போய் நேரா பாத்து பொறுமையா போடா. பாரு பின்னாடி அங்க பாரு ஒரு ஃப்ரெண்டே பாரு. ஃப்ரண்ட்ல பாத்து விடுறா. அடிச்சு தூக்குன்றா. அது என்னடி? ஏய் அது என்ன? அது எப்படி சொல்றது? அது கண்ணெதா பாத்துடா அடிச்சு தூக்குன்னு தான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்றது நானு? லெஃப்ட். ஏய் லெஃப்ட். போயிட்டார். பாரு. இல்ல
ஒன்றும் இல்லை, போ 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 போ. ஸோ காய்ஸ், நாங்கள் இதுக்கப்புறம் இதோட நாங்கள் வந்து எதுவும் பேச விரும்பல. நான் வந்து வீடியோ முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ பாய்.